என் பேனா என் பேனா 2 நாளா காணா. ஏன்டா அழுவுறா இருக்கு? என் பேனா அது என் பேனா என் பேனா என் பேனா 2 நாளா காணா. ஜட்டி போட்டா வெறும் மேன் போட்டா ஹீமேன் சட்ட பேண்ட கிழிச்சலஞ்சா மெண்டல் மேன். இப்படி தத்துவத்தை சொல்லுறேன் நான் கவிஞர் மேன். என் பேனா என் பேனா என் பேனா 2 நாளா காணா. எங்கடா தொலைச்ச? தெரிஞ்சா எடுத்து வந்துருக்கு மட்டும் நான் போடி அந்த பக்கம் குறைச்சல் அதுல ஒண்ணும். ஒரு நாள் அவ இங்கிலீஷ்ல கவிதை எழுதிட்டு இருந்தா. நான் பாத்துட்டு இருந்தேன். உனக்கு கவிதை எழுத தெரியுமான்னு கேட்டா, உன்னை விட நல்லா எழுத வேண்டிய கிறுக்குச்சிருக்கேன்னு. நாசமா போறவனை ஏன்டா தெரியும்னு சொன்ன? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதான்ற. ஓடி தூங்குறவனை எழுப்பி தூங்குறியான்னு கேட்டா எப்படிடி? எனக்கு உருட்ட கொடுத்தா பிடிக்காது. போடா சனியனே. இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லணும். லேடிஸுக்கு தெரியும்னு சொல்ற ஜென்ஸை விட தெரியாதுன்னு சொல்ற ஜென்ஸை தான்டா ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லி இருந்தா அவளே உனக்கு சொல்லி கொடுத்துருப்பா. அப்படி இப்படி ஆகி பெரிய ரொமான்ஸ் வந்திருக்கும். நீ மிஸ் பண்ணிட்ட. இல்லடி மூதேவி, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்துச்சு. நீ கிறுக்கு சிரிக்குன்னு சொல்லி ரொமான்ஸ் நடந்துச்சா? ஆமாடி. எப்படா? அவ கவிதை பேப்பரை கொடுத்தா நான் கிட்ட போய் வாங்கினேன். விளங்காத கவிதையை பார்த்தேன். அவளை பார்த்தேன். கவிதை பேப்பரை கீழே வச்சுட்டு உன் வாய் மாதிரியே உன் கவிதையை நாருதுன்னு சொல்லி எச்சியை காரி துப்பிட்டேன். என் பேனா என் பேனா 2 நாளா காக்கானா காக்கா காக்கா. ஒரு காலை நேரத்தில் அக்னி நட்சத்திரத்தில் நாரம்மா வாங்கி குடிச்சிட்டு அவதிப்பட்டேன். என் கைய முறுக்கி 2 காத திருகி எங்க பங்கார மிச்சரம்மா புடுங்கிக்கிட்டா. இதை கவிதையா எழுதி விட்டேன். அது பேப்பர்ல போட்டு விட்டா. இத பார்த்து என்ன பொறுத்தி லவ் பண்ணுனா அவ மெண்டல் கேரக்டர்னு தெரிந்து கொண்டே. கடைசியில மெண்டல் கல்லுதான் உனக்கு கிடைச்சாலாக்கும். என்னடி பண்றது? எல்லாம் என் தலையெழுத்து. கவிதை எழுதலான்னு பார்த்தா இந்த நேரத்துல என் பேனாவுக்கு அனுப்பிச்சு. என்ன செய்ய? என் பேனா என் பேனா என் பேனா 2 நாளா காணா. அழுகாத மாப்பிள்ள, என்ன பண்றது? 25 ரூபா தானே, போனா போகுது, நான் தரேன்.